வணக்கம் நண்பர்களே, சிங்கப்பூருக்கு யார் ட்ராவல் பண்ணாலும் கண்டிப்பாக எஸ்டிஆர்எல் கார்டு வந்து அப்ளை செய்யணும். இந்த வீடியோவில் ஆன்லைனில் எப்படி எஸ்டிஆர்எல் கார்டு வந்து அப்ளை செய்ய தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, எஸ்டிஆர்எல் கார்டு அப்ளை செய்வதற்கு நீங்கள் வந்து எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. இது ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எல்லா வீடியோ அப்ளை செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டிஆர்எல் கார்டு அப்ளை செய்வதற்கு உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லையோ டெஸ்க்டாப்லையோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எஸ்டிஆர்எல் கார்டு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற அஃபிஷியல் வெப்சைட்ஸ் கிடைக்கும். அதாவது www.ica.gov.sg இதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். இதை நீங்கள் கிளிக் கொடுத்து உள்ளே போங்க. ஏன்னா நிறையா ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது. அதுவில் நீங்கள் கிளிக் கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து எடுக்க நேரிடும். அதனால் கரெக்டான அஃபிஷியல் வெப்சைட்ஸ் நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தாலே டைரெக்டாக அதோடைய மெயின் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். இந்த பேஜில் ரைட் சைடில் வந்து சப்மிட் ஆன்லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். சிங்கப்பூர் சிட்டிசன், பர்மனன்ட் ரெசிடென்ட், லாங் டேர்ம் பாஸ் ஹோல்டர்ஸ், ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எஸ்டிஆர்எல் கார்டு அப்ளை செய்யணும். உதாரணமாக நீங்கள் சிங்கப்பூர் சிட்டிசன் பர்மனன்ட் ரெசிடென்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு என்ஆர்ஐசி நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து லாங் டேர்ம் பாஸ் ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபின் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எஸ்டிஆர்எல் கார்டு வந்து அப்ளை செய்யணும். நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்து விசிட் போகிறீங்க, இல்லை அதாவது டூரிஸ்ட்டாக போகிறீங்கன்னா நீங்கள் 3வது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் வந்து எஸ்டிஆர்எல் கார்டு வந்து அப்ளை செய்யணும். அதாவது ஃபாரின் விசிட்டர் வந்து நீங்கள் கிளிக் கொடுக்கணும். இந்த வீடியோவில் நான் 3வது ஆப்ஷன் கிளிக் கொடுத்தா எஸ்டிஆர்எல் கார்டு அப்ளை செய்ய போகிறேன். அதனால் நான் 3வது ஆப்ஷன் நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். இந்த பேஜில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அரைவல். டேட் ஆஃப் அரைவல்ன்றது என்னன்னா, நீங்கள் சிங்கப்பூருக்கு என்னைக்கு நீங்கள் போய் சேரீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த எஸ்டிஆர்எல் கார்டு அப்ளை செய்வதற்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, எப்போ வந்து எஸ்டிஆர்எல் கார்டு அப்ளை செய்யணும்னா, நீங்கள் என்னைக்கு வந்து சிங்கப்பூர் போகிறீங்களோ அன்னையிலிருந்து ஒரு 3 நாளுக்குள்ளே தான் நீங்கள் வந்து எஸ்டிஆர்எல் கார்டை நீங்கள் அப்ளை செய்ய முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 31ஆம் தேதி வந்து நான் அப்ளை செய்கிறேன். என்னைக்கு டேட் ஓப்பன் ஆகிருக்குன்னா 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, இந்த 3 நாளுக்குள்ள நான் சிங்கப்பூருக்கு நான் போறேன்னா இன்னைக்கு வந்து நான் அப்ளை செய்யலாம். அதனால நீங்க என்னைக்கு வந்து நீங்க சிங்கப்பூருக்கு போய் நீங்க ரீச் ஆகிறீங்களோ அன்னையில இருந்து நடுவில் ஒரு 3 நாளுக்குள்ள தான் நீங்க வந்து எஸ்டிஆர்எல் கார்டு வந்து அப்ளை செய்ய முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அப்ளை செஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து டேட் ஆஃப் அரைவல் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஃபுல் நேம் இன் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த காலத்தில் நீங்க ரொம்ப கரெக்டாக வந்து கொடுக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட்ல கிவன் நேம், சர்நேம் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கிவன் நேம் வந்து நீங்க டைப் பண்ணணும். அடுத்தது வந்து சர்நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தெரியல, நீங்கள் தப்பாக கொடுத்துறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ரிட்ரீவ் வித் பாஸ்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து லாஸ்ட் பேஜ், அதாவது ஃபோட்டோ பேஜை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரிட்ரீவ் வித் பாஸ்போர்ட் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு உங்களுடைய நீங்கள் ஸ்கேன் பண்ண பாஸ்போர்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சிஸ்டமே எடுத்துக்கும். அதாவது உங்கள் நேம், பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி, நீங்கள் மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, அதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சிஸ்டமே எடுத்துக்கும். அந்த ஆப்ஷன் வேணா நானே வந்து டைப் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கண்ட்ரி, பிளேஸ் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ட்ன்றது நீங்கள் எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட்டு, அதே போல் அந்த ஸ்டேட்டில் வந்து எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது இந்தியாவில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியா, தமிழ்நாடு, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு எந்த ஆப்ஷனும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இமெயில் ஐடி. இமெயில் ஐடி கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே பிளர் பண்ணி தான் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நான் பிளர் பண்ணாமல் நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டைப் பண்ணும்போது என்னுடைய வீடியோ வந்து டெலிட் பண்ணிடுறாங்க யூடியூப்ல இருந்து. அந்த ரீசனுக்காக நான் பிளர் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் சொல்லிட்டு நான் படித்து காட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து உங்களுடைய கண்ட்ரி கோடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் இந்தியானா நீங்கள் வந்து 91 அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து அதர்ஸ் ஆப்ஷனில் ஹவ் எவர் யூஸ்ட் ஏ பாஸ்போர்ட் அண்டர் டிஃப்ரெண்ட் நேம் டு என்டர் சிங்கப்பூர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஹெல்த் டிக்ளரேஷன் நோ கொடுங்க.
அடுத்தது கீழே இருக்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் ஆஃப்ரிக்கா வந்து நீங்கள் விசிட் பண்ணிருந்தீங்க லாஸ்ட் 6 டேஸ்லனா அது எஸ் கொடுங்க, அப்படிலாம் வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே வந்து ஆட் ட்ராவலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்குன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி கூட போகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்கன்னா அவங்களுக்கு நீங்களே வந்து எஸ்டிஆர் கார்டு வந்து அப்ளை செய்யலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஆட் ட்ராவலர் நீங்கள் கொடுத்துட்டு இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் மறுபடியும் கேட்கும், நீங்கள் மறுபடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய ட்ரிப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லாஸ்ட் சிட்டி / போர்ட் ஆஃப் எம்பார்கேஷன் பிஃபோர் சிங்கப்பூர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த சிட்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த சிட்டி நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் டேரக்ட் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது சென்னையிலேருந்து நீங்கள் சிங்கப்பூருக்கு போகிறீங்கன்னா சென்னை அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா போகிறீங்க, உதாரணமாக சென்னையிலேருந்து மலேசியா போயிட்டு மலேசியாவிலேருந்து நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னா இந்த லாஸ்ட் சிட்டியில் வந்து நீங்கள் மலேசியான்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். அதனால் நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஊரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கிளிக் கொடுத்துக்கோங்க. உதாரணம் நீங்கள் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்தியா, தமிழ்நாடு, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது பர்பஸ் ஆஃப் ட்ராவல். இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் எந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே வந்து மோட் ஆஃப் ட்ராவல் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஃப்ளைட்டில் போகிறதுனால ஏர் அப்படின்னு சொல்லி கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் கமர்ஷியல் ஃப்ளைட்டில் தான் நம்ம போகிறது எல்லாமே, அதனால் வந்து அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது எந்த ஏர்லைன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போகிறீங்கன்னா ஸ்ரீலங்கன் சூஸ் பண்ணிக்கோங்க. இண்டிகோ சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஃப்ளைட் நம்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டைப் ஆஃப் அகாமடேஷன் சிங்கப்பூர் போயிட்டு நீங்கள் எப்படி தங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோட்டலில் தங்க போகிறீங்களா, இல்லை வந்து ஏதாவது ஃபேமிலியோட நீங்கள் தங்க போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷனில் தங்க போகிறீங்களா, டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு எங்கே தங்க போகிறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது டேட் ஆஃப் டிபார்ச்சர் ஃப்ரம் சிங்கப்பூர். அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து என்னைக்கு நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் சிட்டி / போர்ட் ஆஃப் டிசம்பர்கேஷன் ஆஃப்டர் சிங்கப்பூர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து அடுத்த சிட்டி எங்கே போகிறீங்கன்னு அர்த்தம். உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர் வந்து சென்னை வரீங்கன்னா நீங்கள் வந்து சேம் அஸ் லாஸ்ட் சிட்டி அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒருவேளை சிங்கப்பூரில் வந்து வேறு ஏதாவது சிட்டிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த சிட்டி நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது. அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து டிக்ளரேஷன் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கேட்கும். அதில் இருக்கிற நம்பர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எஸ்டிஆர் கார்டு வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எஸ்டிஆர் கார்டு வந்து இந்த பேஜ்லேயே உங்களுக்கு வரும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் எஸ்டி அரைவல் கார்டு, அதாவது சிங்கப்பூர் அரைவல் கார்டு சப்மிஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்குது. அது கீழே வந்து பிரிண்ட் ஆப்ஷன் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த டவுன்லோட் பண்ண காப்பியை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிரிண்ட் வேணும்னா நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு எஸ்டிஆர்எல் கார்டு இருக்கும். அந்த ப்ரூஃபே உங்களுக்கு போதுமானது. கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.